காளி தேவியிடம் பெற்ற வரம். ஒரு சமயம் தெனாலிராமன் கிராமத்துக்கு துறவி ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட மக்கள் எல்லாரும் ஆசி பெறுறாங்க. அவர்கிட்ட ஆசி பெற்றனால தான் சந்தோஷமா வாழ்றோன்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்ட தெனாலிராமன் துறவியிடம் சென்று தங்கள் ஆசி பெற்றனால மக்கள் சந்தோஷமா வாழ்றாங்களா இல்ல அவங்க உழைப்பினால சந்தோஷமா வாழ்றாங்களான்னு கேட்கிறாரு. இதை கேட்ட அந்த துறவி, உன்னோட அறிவுக்கு அந்த காளி தேவியிடம் தான் வரம் வாங்கணும்னு சொல்லிட்டு காளி தேவியிடம் வரம் வாங்குற மந்திரத்தையும் சொல்லி தராரு. உடனே தெனாலிராமன் காளி தேவியின் கோயிலுக்கு சென்று தவம் இருக்கிறாரு. இவரோட தவத்தை பார்த்த காளி தேவி தெனாலிராமன் முன் தோன்றாங்க. காளி தேவியை பார்த்த உடனே தெனாலிராமன் நல்லா வாய்விட்டு சிரிச்சிடுறாரு. இதை பார்த்த காளி தேவி, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கிறாங்க. இல்ல, எனக்கு சளி பிடித்தால் இரு கைகளை வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு பல தலைகள் இருக்கு, உங்களுக்கு சளி பிடித்தால் என்ன செய்வீங்கன்னு நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிச்சேன்னு சொல்றாரு. இதை கேட்ட காளி தேவியும் சிரிச்சிட்டாங்க. பிறகு உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்று சொல்றாங்க. உடனே தெனாலிராமன், நான் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என வரம் கேட்கிறாரு. இதை கேட்ட காளி தேவி, மகனே, என் கையில் 2 கிண்ணங்கள் இருக்கு. ஒரு கிண்ணத்தில் செல்வத்திற்கான பாலும் இன்னொரு கிண்ணத்தில் அறிவுக்கான பாலும் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் நீ குடிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. தெனாலிராமன் உடனே 2 கிண்ணத்துல இருக்க பாலையும் ஒன்றாக ஒரே கிண்ணத்துல ஊத்தி குடிக்கிறாரு. இதை பார்த்த காளி தேவி, ஏன் 2 கிண்ணங்கள் பாலையும் குடித்தாய் என்று கேட்கிறாங்க. உடனே தெனாலிராமன், நீங்கள் 2 கிண்ணங்களையும் ஒன்னா கலக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட காளி தேவி, என்னையே ஏமாற்றிய உன் அறிவை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லிட்டு பிற்காலத்துல பேரும் புகழும் பெற்று சிறந்த விகடகவியாய் விளங்குவாய் என ஆசி வழங்கிட்டு மறைஞ்சிடுறாங்க.